நம்ம கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச வேப்பில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு எக் எடுத்திருக்கேன். இதை நான் உடைச்சு எடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு சின்ன கப் சுகர் ஆட் பண்ணிக்க போறோம். சின்ன கப் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து நல்லா கரைகிற மாதிரி. இது கூட நல்லா சுகரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இந்த பவுல்ல ½ பவுல் வந்து நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க மைதா வேணும்னாலும் மைதாவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது என்ன பண்ண போறேன்னா, ஆயில் இந்த பவுல்ல ½ கப் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாரி, வீடியோ எடுத்து சாரி. இது கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா, கொஞ்சமா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்க போறோம். நெக்ஸ்ட் கொஞ்சமா வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறோம். இது கூடவே கொஞ்சமா மில்க் சேர்த்துக்க போறோம். எல்லாம் சூப்பரா இருக்குல்ல. இப்பவே பார்க்க வேஃபர் மாதிரி இருக்கு. நம்மளோட பேட்டர் பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில கிடைச்சிரும். நான் இப்போதான் இந்த வேஃபில் மேக்கர் வாங்கினேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையாக நல்லாவே செம்மையாக வந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நம்ம ஆன் பண்ணோடனே இதில் ரெட் கலர் லைட்டு ஆன் ஆகும். அது குக் ஆயிடுச்சுன்னா அதுவே ஆஃப் ஆகிடும். குக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். நமக்கு மேலே என்ன நம்ம ஃப்ளேவர் வேணுமோ, நான் சாக்லேட் சிரப் நான் கொஞ்சம் சாக்லேட் மெல்ட் பண்ணி டேஸ்ட்டுக்காண்டி சேர்த்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.